ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் தனியாக நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி பேஸ்ட் எடுத்து அது கூட வரமிளகாவையும் அரைச்சிட்டேன். சோம்பு சீரகம் அப்புறம் தேங்காயும் மிளகும் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் வெங்காயம் போட்டுருக்கேன். கலக்கு கலக்கு மெதுவா. நடுவில் நம்ம கிராப்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சள்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் வரமிளகாவும் போட்டிருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு ஜீரகத்தை வறுக்கல, நான் தனியாக வறுத்து இதில் சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம கிராபை போட்டுக்கலாம். என்னம்மா இது? அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேங்காய் அப்புறம் மிளகு சேர்த்து அரைச்சதை நீங்கள் இதில் ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிராப் வெந்துடும். அதை எடுத்துடலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ பாய், see you then, பாய். நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க.